ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கூகுள் ஏஐ ப்ரோவை 1 மந்த் எப்படி 1000 கிரெடிட்டோட ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஆஃபர் கூகுள் வெப்சைட்லேயே லீகலாக கிடைக்கிது. எந்த வித ட்ரிக்கும் இல்லாமல் நாம் இன்றைக்கி அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வெப் ப்ரௌசர்லையாவது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிவிட்டு அந்த கூகுள் சர்ச் பாரில் ஜெமினி ஏஐ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை காட்டும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணினோன்னே கூகுள் ஜெமினி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினோன்னே இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு மாறிடும். இன்டர்ஃபேஸுக்கு மாறினோன்னே அந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போது என்னோட இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்குது. அப்கிரேட் டு கூகுள் ப்ளஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை காட்டும். இப்போது இந்த பேஜுக்கு மாறினோடனே பார்த்திங்கன்னா நான் ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறபடியால் என்னோடய ப்ரைஸ் ரேட்லாம் யூரோவில் தான் காமிக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா €0 1 மந்த், அப்புறம் 21.99. இப்போது அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கூகுள் ஏஐ ப்ரோ கிளிக் பண்ணோன்னே அக்ரி பண்ண சொல்லி கேட்கும். அது நார்மல், அதை அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணினோன்னே இந்த மாதிரி காமிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு நான் இப்போது மார்ச் 1 கொடுத்துருக்கேன். ஏப்ரல் மாதத்துக்கு €5 ஆஃபர் தர்றாங்க. அந்த ஆஃபர் ஸ்டார்ட் முடிஞ்சோடனே தான் நார்மல் ரேட்டுக்கு 1 மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது நான் இந்த இடத்துல என்னோடய கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கேன். அந்த கிரெடிட் கார்டை நான் வேறு கார்டு ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ பையை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதில் நான் கொடுத்துருக்குற கார்டை மாற்றணும். அதால் நான் அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் கிளிக் பண்ணினோன்னே இந்த மாதிரி 1 2 3 4 5 ஆப்ஷன் 4-5 ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு எந்த கார்டு எந்த ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய கார்டு நம்பரை கொடுத்து கார்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். கார்டை ஆட் பண்ணும்போது மேலே உங்களோட கார்டோட நம்பர், அப்புறம் அந்த MMYYங்கிற இடத்துல உங்களோட கார்டோட டேட் ஆஃப் எக்ஸ்பயர், அப்புறம் உங்களோட கார்டோட செக்யூரிட்டி கோட், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கார்டு கொடுத்துக்கோங்க. சேவ் கார்டு கொடுத்தோன்னே மறுபடியும் அந்த கார்டு பை பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டும். இப்போது பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினோன்னே வெரிஃபை தட் இட்ஸ் டியூ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூவை கிளிக் பண்ணின உடனே அது உங்களோட கார்டோட வெப்சைட்டுக்கு இல்லைன்னா ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இந்த பேமெண்ட்டை ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் இங்கே கம்ப்ளீட் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம் அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு காமிக்கும். இப்போது இந்த இன்டர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணினோடனே இந்த மாதிரி காமிக்கும். கோ டு ஜெமினி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பேருக்கு மேலே அக்கௌண்ட்டுக்கு மேலே கலர் வட்டம், கலர் ரிங் காமிக்கும். இப்போது நான் சப்ஸ்கிரைப் ஆகிட்டேன். என்னோடய கிரெடிட் 1000 கிரெடிட் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். முடிஞ்சால் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.